ஒரு மனுஷன் ஆண்டரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க மாட்டான். ஆண்டு சொல்றாரு, கிரியை இல்லாத விசுவாசம் செத்து போயே இருக்குது, நீ உன் கிரியினால காட்டு, நீ தான தர்மம் பண்ணு. எத்தனையோ பேர் பணம் வச்சுட்டு அதை ஜனங்களுக்கு பண்ண முடியாத காலகட்டத்தில் தாடூரில் அக்கினி ஸ்தம்பம் ஒரு ஜப வீட்டில் பாஸ்டர் பாபு தன்னுடைய வாழ்க்கையில் உலகப்புற நல்ல ஒரு போஸ்டிங்கில் மலேசியா துபாயில் 2 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்கி ஆண்டுடைய அழைப்பை ஏற்றதுக்கப்புறம், ஆண்டுடைய சத்தத்தை கேட்டதுக்கப்புறம் அந்த 2 லட்சத்தை குப்பையை தூக்கி விசிறி போட்டு தெய்வத்துக்கு ஊழியம் சொல்லிட்டு அந்த ஊழிய அழைப்பை ஏற்றுக்கொண்டு வந்து இன்னைக்கு 150 ரூபா காணிக்காக வேலை செய்கிறார். அதாவது 150 ரூபா காணிக்க அவர் எதிர்பார்க்கல, அவர் தேடி நாடி ஓடி வந்த அந்த ஏழை ஜனங்கள் ஆண்டுக்காக கொடுக்கப்பட்ட காரியத்தை தான் தானும் தன் மனைவியும் தன் பிள்ளைகளும் குடும்பத்தோடு ஊழியம் பண்ற தெய்வத்துக்கு கொடுக்குற காணிக்கை வச்சு வாழ்ற இந்த காலகட்டத்தில் 10,000 15,000 20,000 கூட வச்சா கூட குடும்பத்தை வாழ முடியாத சூழ்நிலை அந்த 150 ரூபா காணிக்கை வச்சு வாழும்படி கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அந்த ஆண்டவரை நம்பி அந்த 2 லட்சத்தை தூக்கி அவர் நம்பி வந்ததுக்கப்புறம் ஆண்டவரையே வாழும்போது நீங்கள் இதை அற்பமாக நினைக்கலாம், கேவலமாக நினைக்கலாம். 150 ரூபா காணிக்கு ஆண்டவர் கூட்டு வந்தா நினைக்கலாம். ஆனால் அந்த 150 150,000 கோடியாகவும் 150,000 லட்சமாகவும் 150,000 மாற்ற ஆண்டவரால் முடியும். ஆனால் அவங்க பணத்தை நம்பி வரல. அழைச்ச தெய்வம் உண்மை உள்ளவர், நம்ம அவருக்கு உண்மையாக இருக்குன்னு சொல்லிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த தான தர்மங்கள், அந்த உதவி செய்கிற காரியங்கள் அவரால் பண்ணாமல் இருக்க முடியல. ஏன்னா கிறிஸ்து அவருக்குள்ள இருக்கிறார். ஒவ்வொரு நாள் அனல் விட்டு அக்னியா ஜோலை எரிக்கிறதுனால வசனம் அழகாக சொல்லுது, கொர்நேலி பண்ண தான தர்மத்தை போல அந்த அகஸ்டின் பாபு என்ற அந்த தாடூர் பகுதியில் வந்தாலும் யாரோ ஒருத்தர் திருத்தூர்லேருந்து ஒரு அம்மாவும் 2 அம்மாவும் அவங்க வந்து வண்டியில் ஸ்கூட்டியில் வராங்க, அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யும்போது 150 ரூபா காணிக்கல நானாக இருந்தால் கூட கொடுக்கணும்னு தோணாதுங்க. ஒரு 100 ரூபா கொடுத்தாமா பெட்ரோல் போட்டு பத்திரமா போங்கம்மா, அந்த 50 ரூபா வச்சு தான் வாழ்க்கையை தான் குடும்பத்தை நடத்த கர்த்தர் எனக்கு போதுமானவராக இருப்பான்னு சொல்லிட்டு நம்பி வாழ்ற அந்த தான தர்மமான காரியங்களை கர்த்தர் நினைக்கிறார். நிச்சயமா அவங்களை கைவிட மாட்டார். இப்போ வேணா அவன் கஷ்டத்தில் இருக்கலாம், வறுமையில் இருக்கலாம், தனக்கு 100 ரூபாய் தான் 50 ரூபா கொடுத்து வாழலாம். ஆனால் ஒரு நாள் வரும், இந்த கொர்நேலியு பண்ண அதே தான தர்மம் நினைச்ச தேவனா கர்த்தர் அந்த அகஸ்டின் பாபையா அந்த கஷ்டத்தின் மத்தியில் கூட அந்த வேலையை விட்டு தெய்வத்தை நம்பி வந்ததுக்கு அப்புறம் கூட இப்போ கூட புண்ணியமான சில நல்ல தான தர்மங்களை செய்கிற அந்த காரியங்களை மறக்கிறதுக்கு அவர் அநீதியான தெய்வம் அல்ல. பாஸ்டர்ஸ் இருக்கிறீங்க, முடிஞ்ச தான தர்மங்களை செஞ்சு நன்மையான காரியங்களை செய்து அப்பாவை காட்டுங்க, நன்மையான காரியங்களை செய்து அப்பாவை காட்டுங்க. ஸோ நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம், நாம செய்கிறோம், செய்யாதவங்க செய்யுங்க, செஞ்சு ஆண்டுடைய அன்பை காட்டுங்க. நம்ம கடைசி காலத்தில் இருக்கிறோம். அதனால இந்த வார்த்தை நீங்கள் கடிஞ்சுக்கொள்ள ஒரு வார்த்தை எடுத்துக்காம எடுத்துக்கும் ஒரு அன்பின் வார்த்தை எடுத்துக்கொண்டு கொர்நேலி தான தர்மங்களை பண்ணது போல கிறிஸ்துவா இருக்கிற நாம நிறைய வச்சுட்டு இருக்கிறோங்க. நமக்கு அப்போல்லாம் மிஷினரிகள் நிறைய பேர் வந்து உதவி செஞ்சு அப்போட அன்பை விதைச்சிட்டு போயிட்டாங்க. நீங்கள் நம்ம உதவி செய்யாமல் சேர்த்து வச்சு நம்மளை அழிச்சிட்டு இருக்கிறோம், ஆண்டுடைய அன்பை ஒன்றும் சொல்லாமல் இருக்கிறோம். அதனால உங்களால் முடிஞ்ச வரையும் உதவிகளை செய்து நன்மையான காரியங்களை செய்து நமக்குள்ள இருக்கிற கிறிஸ்து எப்பேற்பட்டவர் என்பதை நீங்கள் வெளிக்கொண்டு வருவாங்க. கொர்நேலிக்கு செய்து அதே மகிமையான காரியத்தை செய்து நம்மளுடைய தான தர்மங்களும் ஆண்டு சமூகம் எட்டும்படி செய்வார். இந்த உயிரில் வார்த்தையின்படி நம்மையும் நம் குடும்பங்கள் ஆண்டு இயேசு கிறிஸ்து வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.